மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், ஸோ உங்களுக்கான ஆர்ஆர்பி எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ அதில் என்னென்ன சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, ஸோ இதெல்லாம் எப்படிலாம் அப்ளை பண்ணணும், என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கிளியராக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸ் வீடியோ கோர்ஸ் தேவைப்படுதுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன். 50% ஆஃபர் இன்னும் வந்து மெயின்டைன் ஆகிட்டு தான் யாருக்கு வேண்டுறவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆஃபர் வந்து அந்த கோடு CWG50ன்ற கோடு வந்து எப்போ வேணால் எக்ஸ்பயர் ஆகலாம். ஸோ அதை எக்ஸ்பயர் ஆகிறதுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி கொள்ளுங்கள். ரைட்டு. ஸோ போயிடலாமே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்ஆர்பி எக்ஸாம் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணலாமா வேணாமா, நம்ம ஆர்ஆர்பி பியூ அப்ளை பண்ணலாமா, கிளர்க் அப்ளை பண்ணலாமா, ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸோடு இருப்பீங்க. ஸோ ஒரு விஷயம் சொல்லிடுறேன், சரியா? ஒவ்வொரு எக்ஸாமும் உங்களுக்கு ஒவ்வொரு சான்ஸ், ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் வந்து ஒவ்வொரு எக்ஸாமும் வேணாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது வந்து உங்களோட ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றத அர்த்தம், சரியா? ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நான் வந்து சார் இல்லை சார் என்னால் ஃபீஸ் கட்டணும், நான் இது பண்ணணும் அது பண்ணணும். எஸ், ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்க தான் செய்யுது, அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் நிறைய பேருக்கு அந்த ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருக்குது. பட் ஃபினான்ஷியல் இஷ்யூ இருக்கிறத விட ஸோ நம்ம அதற்காக அந்த ஃபினான்ஷியல் இஷ்யூவை நம்ம சார்ட் அவுட் பண்ணி தான் ஆகணும் நம்மளுக்கு. ஆனால் ஒரு எப்படி சொல்கிறது, ஸோ நம்மளோட வழியே தான் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம், லைஃப் ஸ்டைலே இதான் மாற்றிக்கணும், இப்படி தான் மாற்றிக்கணும் செலக்ட் பண்ணிக்கிறோன்றப்போ ஸோ அந்த ஃபினான்ஷியல் இஷ்யூவே நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். ஸோ அதுவும் பண்ண தான் செய்யணும். ஸோ அந்த ஃபினான்ஷியல் இஷ்யூ இல்லாமல் நிறைய பேர் வந்து சும்மா இல்லை சார் எனக்கு அது வரல அப்படிலாம் அதனால் அப்ளை பண்ணாமல் இருக்கேன், அந்த மாதிரிலாம் இருக்காது, சரியா? ஸோ நான் வந்து ரொம்ப எப்பயுமே எல்லாத்தையும் சொல்கிறதா உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ அந்த எக்ஸாமை ஸ்கிப் பண்ணுற விஷயம் மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதே இந்த எக்ஸாம்ஸுக்கு தான். ஸோ அந்த எக்ஸாம்ஸ் வருதுன்றப்போ அந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதும் எல்லா எக்ஸாம் எந்த எக்ஸாம் விடாமல் அப்ளை பண்ணணும், ஓகேவா? அப்ளை பண்ணி அதை நீங்கள் எழுதுனீங்கன்னா தான் அந்த எப்படி சொல்கிறது உங்களுக்கான எக்ஸாமாக அது கண்டிப்பாக இருந்துச்சுன்னா அந்த எக்ஸாமை நீங்கள் தான் கிளியர் பண்ணுவீங்க, சரியா? ஸோ ஒரு எக்ஸாம் உங்களுக்கான எக்ஸாமாக இருக்கும், நீங்கள் திடீர்னு அந்த எக்ஸாம் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ மேபி அது உங்களோட ஒரு நல்ல சான்ஸை நீங்கள் வேஸ்ட் பண்ண மாதிரி கூட இருக்கலாம், ஓகேவா? ஸோ நெகட்டிவாக சொல்ல நினைக்காதீங்க, ஒரு இன்ஃபர்மேஷனை தான் சொல்கிறேன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்ளை பண்ண போயிடலாமே. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து பேசிக்லேருந்து, சரியா? ஸோ நான் உங்களுக்கு பேஸ்லேருந்து சொல்லிடுறேன். ஜென்ரலாக நீங்கள் போய் இதில் எப்படி அப்ளை பண்ண பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, கூகுளில் போய் வெறும் 4 எழுத்து IBPS அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா முதல் ஒரு இது இருக்கும், http:/www.ibps.in அந்த வெப்சைட்டுக்குள்ளே தான் போகணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் தான் வரும், சரியா? ஸோ இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள், CRP RRB காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் RRB லைவ்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி இருக்குது CRP ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் 14, சரியா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான். இதில் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அப்ளை ஆன்லைன் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 2 3 ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணுறீங்க, பிஓக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு இதில் பண்ணணும். ஸோ கிளரிக்கலுக்கு பண்ணுறீங்கன்னா இதில் பண்ணணும், சரியா? ஸோ ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து ஒரு எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி அதே ஃபார்மெட் தான் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆஃபீஸ் ஸ்கேலுக்கே பண்ணி காட்டுறேன், ஓகேவா? ஸோ இதை வந்து உங்களுக்கு டேட்டு கொடுத்துருக்காங்க, 1ஆம் தேதி ஆரம்பிச்சு 21ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 6ஆம் தேதியோட நீங்கள் வந்து பிரிண்டிங் பண்ணவும் நிப்பாட்டிடும். ஸோ பேமெண்ட்டும் நீங்கள் வந்து 24ஆம் தேதிக்குள்ளே பண்ணணும் அப்படின்றது எல்லாமே சொல்லிட்டாங்க வழக்கம் போல். ஸோ கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், வழக்கம் போல் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ சார் இப்போ நான் பிஓக்கு அப்ளை பண்ணிட்டேன், இப்போ நான் வந்து அடுத்து கிளர்க்கு அப்ளை பண்ணுறப்போ லாகின் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணுமா அப்படின்னா கிளர்க்குக்கு தனி, பிஓக்கு தனி, அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறது வந்து எல்லாமே தனித்தனி தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரெண்டுக்கும் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் கொடுக்கணும், சரியா? எஸ். ஸோ நான் போன வருஷம் எழுதுனேன் சார், அப்போ அதை என்ன பண்ணுறது, அதை அப்படியே விட்டுறதான் வேணும், அதை நீங்கள் ஒன்றுமே பண்ணவே முடியாது, சரியா? எஸ். ஸோ முடிஞ்சா ஸோ வழக்கம் போல தான். ஸோ இங்கே நேமு இதெல்லாம் கொடுக்கணும். இப்போ எப்பயும் நம்ம கொடுக்குறது தான். ஸோ உங்கள் பேர் வந்து உங்களோட ஆதார் கார்டில் இல்லை உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் நேமை வந்து நீங்கள் ஆதார் கார்டில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? உங்களோட மார்க் ஷீட்டை வச்சு நீங்கள் உங்கள் ஆதார் கார்டில் நேம் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம், சரியா? ஸோ ஆதார் கார்டில் பேன் கார்டில் எல்லாத்துலேயும் நேம் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரே இடத்துல டைப் பண்ணிட்டு இருக்கேன். எஸ். ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து அது பண்ணியே ஆகணும். ஏன்னா அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்கள் நேமுன்ற விஷயத்த தப்பாக போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மொத்தமாக கதை முடிஞ்சிடும், சரியா? ஃபோன் நம்பர் நீங்கள் கையில் வச்சு ரெகுலராக யூஸ் பண்ணுற நம்பர், சரியா? உங்கள் லக்கி நம்பர் அந்த நம்பர் இந்த நம்பர்லாம் கிடையாது, நீங்கள் கையில் ரெகுலராக ஆக்டிவாக வச்சிருக்க நம்பரை கொடுங்க, சரியா? ஸோ அந்த நம்பர் கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி தான் மெயில் ஐடியும். ஸோ மெயில் ஐடியிலையும் அதே தான். ஏன் அப்படி இந்த மெயில் ஐடி ஃபோன் நம்பருக்கு எதுக்கு ஸ்டார்டிங்லேயே அவங்க முதல்ல கேட்குறாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்காயா? ஏன்னா ஸோ அவங்க அந்த உங்களோட பேர், உங்களோட மெயில் ஐடி, உங்களோட ஃபோன் நம்பர் இதை வச்சு தான் வந்து அவங்க உங்களை கான்டாக்டே பண்ணுவாங்க. அவங்களுக்கும் ஒரு கான்டாக்டே வந்து இந்த ஃபோன் நம்பரும் மெயில் ஐடி தான். ஸோ அதனால தான் அந்த மெயில் ஐடி ஃபோன் நம்பரும் அவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணாலும் நீங்கள் பண்ணலைனாலும் என்ன நடந்திருக்கு, என்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு இந்த மெயிலில் தான் வரும். மெயிலையும் மொபைலில் மெசேஜாக வரும். ஸோ அப்படின்றப்ப அந்த நம்பரை மாற்றி கொடுத்தீங்கன்னா கதைக்கு என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள், ஒன்றுமே ஆகாது. ஸோ மொத்தமாக முடிஞ்சு போயிடும், சரியா? ஸோ அதனால இந்த மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரை மட்டும் கொஞ்சம் பக்காவாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது.
சரியா? முடிச்சு கொடுத்துட்டு செக்யூரிட்டி கோட் வழக்கம் போல தான், எப்பயும் போல தான் 68T9F. சரியா? 68T9F. உங்களே கேட்பாங்க மாற்ற முடியாது, ஓகேவா? ஓகே வச்சுக்கோங்க, முடிஞ்சு. ஸோ அடுத்து என்ன கேட்குறாங்க, என்னோட ஐடி பாஸ்வேர்டு இங்கே வந்திருக்கும், உங்களுக்கு மெசேஜாகவும் வந்துடும். இருந்தாலும் இதை ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. மேலே உங்களுக்கு ஐடியும் பாஸ்வேர்டு வந்திருக்கும், மெசேஜ் வந்திருக்கும், மெயில் வந்திருக்கும். இருந்தாலும் இதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. சேஃப்டி ப்ரிகாஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஸ்கேன்டு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. வழக்கம் போல தான். ஸோ உங்களோட ஸ்கேன்டு ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணி விட போகிறீங்க. ஸோ அதை நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி நம்மளோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிட வேண்டியதான். ஸோ வழக்கம் போல் கேப்சர் ஃபோட்டோ. ஸோ ஃபோட்டோ கேப்சரிங் நம்ம பண்ணணும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை நீங்கள் பண்ணுறதுக்கு அவங்களே கீழே கொடுத்துட்டாங்க QR. ஸோ நீங்கள் உங்கள் ஃபோனில் எப்படி QR ஸ்கேன் பண்ணணும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் திரும்பி சொல்கிறேன், உங்கள் ஃபோனில் QR ஸ்கேனர் இருக்கும்ல. ஸோ நார்மலாக உங்கள் கூகுள் லென்ஸ்னு ஒரு ஆப், கூகுள் லென்ஸ்னு ஒரு இது வரும். அதை ஓப்பன் பண்ணி இந்த ஸ்கேனரை வந்து இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டேரெக்டாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான பேஜுக்குள்ளே போயிடும். உங்களுக்கு இப்படி காட்டும். உங்களுக்கு இதில் தெரியுமான்னு தெரியல, டேவிட் சுந்தர்ராஜ் அப்படின்னு சொல்லி மேலே காட்டுதா, பேரும் ஃபோன் எடுங்கன்னு சொல்லி நடுவில் கேப்சர் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கனாலே நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை கேப்சர் பண்ணி கொள்ளலாம். எஸ். ஸோ கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணிட வேண்டியதான். சிம்பிள். ஃபோட்டோ அப்லோட் ஆகிட்டது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. வந்துருச்சா இங்கே ஃபோட்டோ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சிம்பிள். ஸோ இது ஏன் ஃபோட்டோ தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க. ஸோ சிக்னேச்சர் அதே மாதிரி தான், உங்கள் சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அந்த சிக்னேச்சரை கரெக்டான சைஸில் அப்லோட் பண்ணணும். ஸோ இல்லைனா அது வந்து உங்களுக்கு எரர் அடிச்சுக்கிட்டே இருக்கும். திரும்பி சைஸ் பத்தலை, அது பத்தலை, இது பத்தலைன்னு வந்துட்டே இருக்கும். அதனால் ஒரு தடவை போய் பக்காவாக உங்கள் சிக்னேச்சரையும் ஃபோட்டோவையும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோ. ஓகேவா? எஸ். ஸோ முடிஞ்சு. அடுத்து வழக்கம் போல பேசிக் குவாலிஃபிகேஷன். ஸோ எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க? ஆஃபீஸர் ஸ்கேல் 1 இல்லை ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸர் ஸ்கேல் 2, ஆஃபீஸர் ஸ்கேல் 2, 3 நிறைய இருக்குது. நம்ம ஆஃபீஸர் ஸ்கேல் 1 தான் அப்ளை பண்ணுறோம். ரைட். இப்போ நீங்கள் ஜென்ரலாக ஓபிசியா SC/ST ஸோ இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் தான். ஸோ இடபிள்யூஸ்க்கு சர்டிஃபிகேட் வேணும், SCனா சர்டிஃபிகேட் வேணும், STனா வேணும், OBCனாலும் வேணும். நான் க்ரீமி லேயரில் இருக்கீங்களான்னு கேட்பாங்க. அது மட்டும் தான் OBC. க்ரீமி லேயர் இருந்தால் OBC கிடையாது. மற்றவங்க எல்லாருமே ஜென்ரல். இப்போ நான் OBC அப்படின்னு சொல்லி நான் OBC கிளிக் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ இந்த OBCயில் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இசை பக்கத்தில் இருந்துச்சுன்னா போய் நீங்கள் உங்களோட கேஸ்ட்டை வந்து OBCயில் வருதான்னு செக் பண்ணி அப்ளை பண்ணி OBC சர்டிஃபிகேட் வாங்கி முன்னாடி வச்சுருங்க. வச்சுட்டு இது அப்ளை பண்ணும். ஓகேவா? ஸோ டிசபிலிட்டி எதுவும் இருக்கா அப்படின்னா இல்லை, இப்போதைக்கு எதுவும் கிடையாது. ஸோ நோ கொடுத்துருக்கேன். வேறு என்ன இருக்குது? ஸோ RUPWD நான் தான் நோ கொடுத்துட்டேன். ஸோ அதனால் அது தேவையில்லை. வேறு எதுவும் ஆக்டிவில் இருக்கா? எஸ். இது எல்லாமே க்ளோஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் RU பர்சனல் டிசபிலிட்டி நோ தான், இதுக்கும் நோ தான். இது டோன்ட் காம்பன்சேட் டைம் எக்ஸாம் நோ. நம்ம தான் அங்கே எஸ்ஏ புக்கில் அப்புறம் இங்கே வரப்போகுது. ஸ்பெஷலி டிசேபிலிட்டி இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து ஐ வெரிஃபைட் தான் அப்லோட் கரண்ட் அப்ளிகேஷன் அவ்வளோதான், முடிஞ்சு. அங்கே நோன் கொடுத்துட்டீங்கன்னா மேக்ஸிமம் எதுவும் நீங்கள் கொடுக்க தேவைப்படாது. ஸோ இதில் வந்து கிறிஸ்டியானிட்டி நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் மைனாரிட்டியில் வருவீங்களா? எஸ். ஸோ ஹிந்துஸ் தவிர எல்லாருமே வந்து இந்தியாவில் மைனாரிட்டியில் தான் போகும். ஆனால் மைனாரிட்டி கொடுத்துருங்க. வெதர் சர்வீஸ் குவாலிட்டி கவர்மெண்ட்டில் எதுவும் ஒர்க் பண்ணுறீங்களா? அங்கே ஒர்க் பண்ணால் நான் ஏன் பேக் எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். எஸ். ஸோ இருந்தாலும் நிறைய பேர் வந்து அதையும் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ் சர்வீஸ்லாம் கேட்டாங்கன்னா எஸ்னா எஸ், நோனா நோ. ஸோ டிஃபென்ஸ் சர்வீஸ் எதுவும் இருக்கீங்களான்னு கேட்டுருக்காங்க. இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? ஸோ சார் நான் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கேன், எழுதியிருக்கேன், பட் வந்து நான் எக்ஸாம் கிளியர் பண்ணல, அப்போ வந்து அது கவுண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு மெயின்ஸ் எழுதியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. மெயின்ஸ் எழுதலை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. சரியா? ஸோ RRB PO மெயின்ஸில் எழுதிருந்தீங்கன்னா எஸ், இல்லைனா நோ கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க? நான் எங்கள் ஊருக்கு தான் அப்ளை பண்ணுறேன், தமிழ்நாடு. சரியா? ஸோ தமிழ்நாடு கிராம பேங்க் வந்து செலக்ட் ஆயிரும். ப்ரிலிமினரி எக்ஸாம் ரிஃபரன்ஸ் எங்கே கொடுக்க போகிறீங்க? ஒன்று மதுரை. ஸோ ப்ரிஃபரன்ஸ் 2ல் வந்து வேறு என்ன கொடுக்கலாம்? திண்டுக்கல் கொடுப்போம், அதான் பக்கம். ரைட்டா? ஒன்று மதுரை, ஒன்று திண்டுக்கல். ஸோ மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் அதே தான். ஸோ மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் மதுரை. ஸோ இன்னொன்று பக்கத்தில் எது இருக்கோ அந்த ஊர், உங்கள் 2 பக்கத்தில் இருக்க ஊராக கொடுங்க. சரியா? மதுரைக்கும் திருச்சி 2 மணி நேரத்தில் போயிடலாம். ரைட்டா? ரைட். ஸோ கைண்ட் இண்டிகேட்டர் மினிமம் இதை வந்து நீங்கள் அங்கேயும் போய் மாற்றிக்கலாம். ஸோ அதனால் இப்போதைக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கொடுக்கணும், நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இந்த ஐடி ப்ரூஃப் தான் எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு கொண்டு வருவேன்னு ஒரு ஐடி ப்ரூஃப் வச்சிருப்பீங்களா, அதை இங்கே கொடுக்கணும். நான் பேன் கார்டு கொண்டு போகிறேன், ஆதார் கார்டு கொண்டு போகிறேன், இல்லை பாஸ்போர்ட் கொண்டு போகிறேன், ஸோ இல்லை நான் பர்மனன்ட் டிரைவிங் லைசன்ஸ் கொண்டு போகிறேன், ஓட்டர் ஐடி, எதுனாலும் இது எல்லாமே கொண்டு போகலாம். அதில் நீங்கள் எதை கொண்டு போகிறீங்கன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேன் கார்டு போட்டு அதோட நம்பர். சரியா? நீங்கள் பேன் கார்டு போட்டீங்கன்னா பேன் கார்டு நம்பர், இல்லை ஆதார் கார்டு கொண்டு போகிறீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர், எது கொண்டு போகிறீங்களோ அதுதான். சரியா? ஸோ அது போட்டுருங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் அதே மாதிரி தான், உங்கள் பிறந்த நாள். எஸ், அதையும் கொடுத்துருங்க. ஸோ எந்த வருஷம் பிறந்தீங்களோ அந்த டேட் உங்களோட சர்டிஃபிகேட்டில் இருக்கும் அது. சரியா? உங்களோட சர்டிஃபிகேட்டில் இருக்க டேட்டை கொடுக்கணும். எதையுமே மிஸ் பண்ணிடவே கூடாது. ஓகே.
ஓகே. ஸோ ஃபில் பேசிக் டீட்டெயில்ஸ், மேரேஜ் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் கொடுக்கணும். ஜெண்டர் மேலு, மேரேஜ் ஸ்டேட்டஸ் அன்மேரிடு, ஆதார் கார்டு நம்பர் வேணா கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்க தேவையில்லை. இல்லை இங்கே நோ கொடுத்துருங்க. ஆதார் கார்டு கன்சென்ட்டில் நோ கொடுத்துருங்க. பேன் கார்டும் வேலிட் இது கிடையாது, இருக்கலாம் கொடுங்க, அப்படின்னா அதெல்லாம் நோ கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ட்வின் சிஸ்டர் அதெல்லாம் யாரும் கிடையாது, எல்லாம் ஓகே. ஃபாதர்ஸ் நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஆதாரில் அதுவும் இருக்கும், இல்லைன்னா பேனில் அதுவும் இருக்கும். சரியா? அந்த பேரை கொடுக்கணும். சரியா? ஸோ அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ உங்கள் அப்பா பேர் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதான் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி அம்மா பேர் என்ன கொடுத்துருக்கோமோ அதான் கொடுக்கணும். சரியா? எஸ். ஸோ கொடுத்துட்டு வேறு என்ன, அட்ரஸ் ப்ரூஃப். ஸோ அட்ரஸ் வழக்கம் போல தான், எனக்கு எங்கள் வீட்டு அட்ரஸ் தெரியும், உங்களுக்கு அதே மாதிரி உங்கள் வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ டிசைன் நகர், சாலங்குளம், மதுரை, முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ எனக்கு ரெண்டுமே ஒரே அட்ரஸ் தான். ஸோ நான் எஸ் கொடுத்துட்டேன். ஸோ வேறு அட்ரஸை கொடுக்கணும்னா எது கொடுக்கணும் சார்? நீங்கள் இப்போ நான் ஒரு வீட்டில் இருக்கேன், பட் வந்து அது ரெண்டல் வீடு, ஆல்ரெடி எனக்கு ஒரு சொந்த வீடு இருக்குது, அந்த வீட்டில் ஆள் இல்லை, அதனால் நான் இப்போ ரெண்டலுக்கு இருக்கேன் அப்படின்னா தான் இந்த கரஸ்பாண்டன்ஸில் உங்களுக்கு இப்போ இருக்க அட்ரஸையும் பர்மனெண்ட்டில் உங்களோட ரெகுலர் ப்ரூஃபில் இருக்க அட்ரஸையும் கொடுக்கணும். சரியா? எஸ். ஸோ கொடுத்துட்டு எந்த இதில் ஜிஎஸ்டி போடுறீங்க, கரஸ்பாண்டாக பர்மனெண்ட், எனக்கு ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதனால் பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? வேலிடேட்டிவ் டீட்டெயில்ஸ் கொடுங்க. 1 or more errors found in page. எப்படி எரர் வந்திருக்கு? என்ன விட்டுருக்கோம்? இங்கே எரர் வந்திருக்கு, இந்த வந்திருக்கு பாருங்க, நேஷனாலிட்டியில் விட்டுருக்கேன், இந்தியன் கொடுக்கல, கொடுத்துட்டேன். வேறு எதுவும் எரர் இருக்கா? ஒரு ஸ்வைப் பண்ணி பாருங்க. எஸ். ஸோ எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து மறுபடியும் வேலிடேட்டிவ் டீட்டெயில்ஸ் கொடுத்தோம்னா இன்னும் 1 more error கட்டு. ஸ்டேட் செலக்ட் பண்ணலாம், அட்ரஸில் எப்படி? ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அடிக்கடி நடக்கும். ஸோ நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் எல்லாமே நான் பண்ணியே காட்டிடுறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம எல்லாரும் அசால்ட்டாக டக்குன்னு மறந்துட்டு போயிட்டே இருப்போம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, எப்பயுமே அதை பண்ணியே ஆகும். 625017 ரைட். ஓகேவா? ஸோ கொடுத்தாச்சா? இப்போ மறுபடியும் வேலிடேட் பண்ணுங்கள். வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்னு வரணும், வர்ற வரையும் வேலிடேட் பண்ணிகிட்டே இருக்கும். சேவ் அண்ட் நெக்ஸ்ட். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? குவாலிஃபிகேஷன் அப்லோட் பண்ணுங்கள். அப்புறம் வந்துருச்சா? ஸோ இதில் என்னென்ன அப்லோட் பண்ணணும்? வழக்கம் போல தான். ஸோ நீங்கள் SSLC 10th எவ்வளோ மார்க் வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நேம் ஆஃப் த போர்டு, ஸ்டேட் போர்டு நான். ஸோ ஸ்டேட் போர்டு அது போட்டாச்சு. டேட் அண்ட் மந்த், இயர் ஆஃப் பாசிங். ஸோ எந்த வருஷம் எந்த மாதம், அது ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ அதை கரெக்டாக கொடுத்துட்டீங்கனாலே போதும் தான். ஸோ 10th நீங்கள் வந்து எந்த வருஷம் முடிச்சிங்க அப்படின்றத மட்டும் கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ டேட் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒரு 20 கூட வச்சுக்கோங்க. ஸோ 20 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வருஷமும் இது தான் ரொம்ப முக்கியம். 85% முடிச்சு. ஸோ இது வந்து ஃபஸ்ட் கிளாஸ். சரியா? ஸோ கிராஜுவேஷனுக்கு ஈக்குவலாக தான் இருக்கானா இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா எந்த யூனிவர்சிட்டி, எந்த போர்டு, எந்த இன்ஸ்டியூட். நான் எனக்கு வந்து காமராஜ் யூனிவர்சிட்டி, தியாகராஜா காலேஜ், தியாகராஜர் காலேஜ். ஸோ என்ன டிகிரி படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பிபிஏ இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா அதர்ஸ் கொடுத்து பிபிஆர் சிம்பிள். எனக்கு உங்களுக்கு அதே மாதிரி உங்கள் டிகிரி இல்லைன்னா அதர்ஸ்ன்னு கொடுத்து பிபிஏ. சரியா? ஸோ கொடுத்துட்டு எந்த ஸ்பெஷலைசேஷன் கேட்டிங்கன்னா அதர்ஸ்ன்னு அதுலேயும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மேனேஜ்மெண்ட்டுன்னு போட்டுருங்க. எனக்கு சொன்ன பிபிஏக்கு சொன்னேன். ஸோ உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டோ அதுக்கு ஏற்றதை மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ எந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா 2016 ஏப்ரல் 20. ஸோ அதே தான். ஸோ இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயமே. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக பண்ணுறது தான். ஸோ அதான் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஸோ எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 54. ஸோ செகண்ட் கிளாஸ் தான். ரைட். ஸோ அதெல்லாம் கரெக்டாக கொடுக்குறீங்களா? அப்பப்போ அதுவே உங்களை கேள்வி கேட்கும். ஸோ அதுக்கு மட்டும் ஓகேவா இல்லையான்னு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன். போஸ்ட் கிராஜுவேஷன் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ வேறு லோக்கல் லாங்குவேஜ் செலக்டட் ஸ்டேட் செலக்டட். எஸ். ஸோ உங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இப்போ தமிழ்நாடு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஸோ தமிழ் உங்களுக்கு தெரியுமா? ஸோ உங்கள் ஸ்கூலில் இருந்திருக்கா? ஸோ ஸ்டேட்டில் செலக்டட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க ஏற்ற மாதிரி அந்த ஸ்கூலில் 8th வரையுமாவது அந்த லாங்குவேஜ் வந்து மெயின்டைன் ஆயிருக்கா, அதுக்கான ப்ரூஃப் இருக்கா அப்படின்றதுலாம் என்கிட்ட இருக்குது. ஸோ மார்க் ஷீட்டில் நமக்கு தமிழ்னு வந்துடும். ஸோ அதனால் பிரச்சனையே கிடையாது. ஸோ கொடுத்துடலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது அப்படின்னா எஸ். ஸோ அது மட்டும் போட்டு ஸ்டடி இன் ஹையர் ஸ்கூல் அண்ட் காலேஜ் இன்ஸ்டியூட். ரைட்டா? ஐடியை வந்து நான் சப்ஜெக்டாக படித்தாச்சா? நெக்ஸ்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்லை. ஸோ அப்படின்றப்ப இது எதுவுமே நம்ம கொடுக்க தேவை கிடையாது. வேறு என்ன இருக்குது? அதர் டீட்டெயில்ஸ் ட்ரைனிங் ஆன்லைன் கண்டக்ட் மோட். ஸோ எனக்கு ஆன்லைன் ப்ரீ எக்ஸாம்லாம் தேவைப்படாது. ஸோ எதுவும் உங்களுக்கான லோன் இது கோர்ட் ஆர்டர் ஆகி வந்து அஃபென்ஸ் ஆகிருக்கா அப்படின்னா ஸோ இப்போ வரையும் எதுவும் ஆகலை. ஸோ அதனால் ரைட். ஸோ எந்தெந்த லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், எனக்கு இங்கிலீஷ் தெரியும், அதுவும் படிக்க தெரியும், எழுத தெரியும். படிக்க தெரியும், எழுத தெரியும், அது மட்டும் இல்லாமல் பேசவும் தெரியும். கொடுத்தாச்சா? எஸ். ஸோ வேலிடேட்டிவ் டீட்டெயில்ஸ் கொடுங்க. வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல். இந்த வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தா தான் வந்து அடுத்த பேஜுக்கு போகணும், அது வரையும் போகக்கூடாது. சரியா? ஸோ உங்களுக்கோட ப்ரிவியூ வந்துடும். ப்ரிவியூவில் என்ன பண்ணணுன்றதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு லைனையும் வாசிக்கணும். ஒரு லைனையும் வாசித்து எந்த மிஸ்டேக் இருக்கான்றதை ஃபுல்லாக செக் பண்ணுங்க.
உங்களோட டேட் ஆஃப் பர்த்லேருந்து நேம்ல இருந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க போஸ்ட்லேருந்து அப்ளை பண்ணியிருக்க போஸ்ட்லேருந்து உங்களோட அட்ரஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை ஃபுல்லாக டாப் டு பாட்டம் பார்த்துருக்கோம். அப்பா பேர், அம்மா பேர், அட்ரஸ் கொடுத்துருக்கோம், ஸோ டிகிரி கொடுத்துருக்கோம், இது மாதிரி எந்தெந்த இதெல்லாம் கொடுத்துருக்கோம் எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிட்டு கடைசியாக எஸ், ஸோ இங்கே இருக்கா ஐ அக்ரி, ஐ கன்ஃபார்ம் தட் மை நேம் ஃபில்டு பை அண்ட் மீ இந்த அப்ளிகேஷன் எக்ஸாக்ட் சேம் ஐடி ப்ரூஃப் இருக்க மாதிரி தான் என் பேர் இருக்கு அப்படின்றதுனா அது இங்கே ஓகே கொடுத்து, இல்லை அது சேஞ்ச் இருக்குன்னா அது சேஞ்ச் இருக்குன்றத மென்ஷன் பண்ணிடுங்க. கீழே மென்ஷன் பண்ணி ஐ ஹேவ் அண்டர்ஸ்டாண்ட் தட் per the notification the candidate can apply only one portion of this scale. சரியா, ஆஃபீஸ் ஸ்கேல் 1, 2, 3 இதில் ஏதாவது ஒன்று தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு புரிந்து விட்டது. ஓகே கொடுத்தாச்சா. அடுத்து கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இதில் கொடுத்துட்டீங்கன்னா எடிட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணிடுங்க. ஸோ அடுத்து என்ன அப்லோட் பண்ணணும், தம்பு இம்ப்ரெஷன். ஸோ ஒன்றே வாசிச்சு அப்லோட் பண்ணணும். சரியா, ஸோ உங்களோட தம்பு இம்ப்ரெஷனை அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், ஸோ அப்லோட் ஆயிடுச்சா. ஸோ தம்பு வந்து சைஸ் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த சைஸ் அப்லோட் பண்ணுங்க. எஸ் பக்கா. ஸோ அப்லோட் ஆகிவிட்டது, தம்பு இம்ப்ரெஷன் போயிடுச்சா. ஸோ அடுத்த நேரம் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். ஸோ ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் என்ன இருக்கோ அதை நீங்கள் அங்கே அப்லோட் பண்ண போகிறீங்க. சரியா, ஸோ இதில் எனக்கு ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் தெரியல சார் அப்படின்னா டாக்குமெண்ட் அப்லோடோட கைட்லைன்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் கீழே இருக்கும் ஃபோட்டோகிராஃபு, ஃபோட்டோ கேப்சரு, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷனு, ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். ஸோ இந்த இருக்கா, அந்த இது மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணி அதெல்லாம் அந்த இது மட்டும் தான் நீங்கள் பார்த்து எழுதணும். இந்த டப்பாவில் இருக்கு பாருங்க, கேண்டிடேட்டு நேம் மட்டும் இருக்கு, டேட்டா பற்றி இல்லை, அந்த மாதிரி இருக்கிறது தான் எழுதணும். ஸோ அதான் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அப்லோட் பண்ணியாச்சு, பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிடிஎஃபாக வேணும். சரியா, ஸோ பிடிஎஃபாக எடுக்கிறதா ரொம்ப 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 முக்கியமான ஒரு வேலை. ஏன்னா ஸோ பிடிஎஃபாக தான் அவங்க கேட்பாங்க. ஸோ பிடிஎஃப் ஃபைல் இருக்கு, சும்மா ஏதோ ஒரு ஃபைல் இருக்குது, அதை அப்லோட் பண்ணிடுங்க. உங்களோட 10th மார்க் ஸ்டேட்மெண்ட்டை பிடிஎஃபாக ரெடி பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வச்சுட்டு இதை அப்ளை பண்ணுங்க. இல்லை எல்லாமே எனக்கு ஓகே தான், டிஜிலாக்கர் ஃபெசிலிட்டியில் அக்ரி பண்ணிக்கிறீங்களா, இப்போதைக்கு எனக்கு வேணாம் அதெல்லாம், ஏன்னா அந்த ஆப்பை நான் யூஸ் பண்ணல. நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் அதை கொடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. பிஎஃப்எஸ்ஆர் சரியா. ஸோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட், அவ்வளோதான் மக்களே, இப்படி தான் பண்ணணும். சரியா, ஸோ நெக்ஸ்ட்டு பேமெண்ட். ஸோ உங்களுக்கு 850 ரூபா பேமெண்ட் வரப்போகுது. ஸோ நீங்கள் பில் பேமெண்ட் மூலமாக பண்ணுறீங்களோ எப்படினாலும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேமெண்ட்டை எப்படின்னு காமிச்சிட ஒரு நிமிஷம். QT32N எஸ் சப்மிட் பண்ணிட்டா ஓகேவா, சப்மிட்டட் வச்சுக்கோங்க. பேமெண்ட் இதில் பண்ணுறீங்க, கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங்கு, வேலெட்டு, இல்லை QR. ஸோ QRலாம் நம்ம பே பண்ணோம். QR கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் கொடுத்து QR லோட் ஆயிரும். ஸோ அந்த 850 ரூபா லோட் ஆயிரும். ஸோ அது லோட் ஆகி வந்தோடனே டேரக்ட்ல கிளிக் ஹியர் டு ஸ்கேன். இந்த QR ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட்டு முடிஞ்சிடும். சரியா, ஸோ இந்த மாதிரி தான் பேமெண்ட்டையும் க்ளோஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு தான் ஆல்ரெடி முன்னாடி சொன்னேன் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், கிளிக் ஹியர் டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டிங்கில் வெப்சைட்டில் வந்தப்போ. ஸோ அது கீழே இருந்துச்சுல லாகின் ஃபார் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர். இப்போ இந்த இது அப்ளிகேஷனில் உங்களுக்கு ஏதாவது செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ தான் உங்களோட ஐடி பாஸ்வேர்டை போட்டு அந்த கிளிக் ஹியர் ஃபார் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் மெம்பர்ஸ் அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ரைட்டா, மற்றபடி இது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவ்வளோதான், பேமெண்ட்டை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ இதே மாதிரி தான் RRB கிளர்க்குக்கும் அப்ளை பண்ணுறது எல்லாமே ஒரே ஃபார்மெட்டு தான். ஸோ அதை பண்ணிடுங்க. யாருமே எந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டு மட்டும் கொடுத்துறாதீங்க. சரியா, ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ரெகுலராக எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க, படிச்சுட்டே இருங்க, ஜெயிக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகேவா, ஓகே மக்களே. ஸோ இதற்காக அந்த வீடியோ மேக் பண்ணேன். இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூஸ் queries ஏதாவது இருந்துச்சுன்னா என்னைய எப்போனாலும் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே மக்களே, டடா, பபாய், see you.